வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு குட் டச் அண்ட் பேட் டச்னால் என்னன்னு எப்படி சொல்லிக் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நீங்கள் ஆண் குழந்தை வச்சுருக்கிற பெற்றோராக இருந்தாலும் சரி, பெண் குழந்தை வச்சுருக்கிற பெற்றோராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த பதிவை முழுசாக பாருங்கள். சமீப காலமாக நிறைய சைல்டு அப்யூஸ் பற்றின செய்திகளை பார்க்குறோம். வயசு வித்தியாசமே இல்லாமல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு பெற்றோர்களாகிய நம்ம குழந்தைங்களுக்கு, அதாவது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்னன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இப்போல்லாம் பெண் குழந்தைகள் மட்டும் இல்லாமல் ஆண் குழந்தைங்களுக்கும் சைல்டு அப்யூஸ் நடக்குது. ஸோ முதல்ல நம்ம குழந்தைங்களுடைய உடம்புல இருக்கிற பாகத்தை தேவையில்லாமல் யாராவது தொட்டால் நோ சொல்லி, இது பேட் டச்னா அம்மா அப்பா சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி குட் டச் அண்ட் பேட் டச் சொல்லி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பொம்மையை எடுத்துக்கோங்க. அந்த டாலை காமிச்சு யாராவது நம்ம பாடியில் லிப்ஸ்லையோ, அதாவது உதடுகள்லையோ, செஸ்ட்லேயோ, அதாவது நெஞ்சு பகுதியிலையோ இல்லை ப்ரைவேட் பார்ட்ஸ்லேயோ தொட்டால் அது பேட் டச். இது ரொம்ப தப்பு. இந்த டாலுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. இது அன்சேஃப் அப்படின்னு சொல்லுங்கள். அம்மா அப்பாவை தவிர யாரும் இந்த லிப்ஸ், செஸ்ட், ப்ரைவேட் பார்ட்ஸில் தொடக்கூடாது. டாக்டராக இருந்தால் கூட அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாராவது பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் தொடணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அந்த மாதிரி லிப்ஸ்லையோ செஸ்ட்லையோ ப்ரைவேட் பார்ட்ஸ்லையோ தொட்டால் உடனே நோ நோ, இது பேட் டச்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அண்ட் குட் டச்னால் நமக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுறது, தலையை தொடுறது, இது மாதிரி இருக்கிறது மட்டும்தான் குட் டச் அப்படின்னும் சொல்லி கொடுங்க. செகண்ட், நம்மளுடைய 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு அவங்க அம்மாவை தவிர யாராக இருந்தாலும் அவங்களுடைய லிப்ஸ், செஸ்ட், ப்ரைவேட் பார்ட்ஸில் தொட்டாலோ, தப்பான எண்ணத்தோட சேட் பண்ணாலோ, தப்பாக பேசினாலோ, தப்பாக அப்ரோச் பண்ணாலோ ஃபஸ்ட்டு நோ, இது பேட் அப்ரோச், இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணால் நான் என்னுடைய பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிவிடுவேன், இல்லைன்னா என்னுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிவிடுவேன்னு சொல்லணும். அந்த மாதிரி பேட் அப்ரோச் பண்ணுறவங்ககிட்ட இருந்தோம் அந்த இடத்துல இருந்தும் சீக்கிரமாக நகர்ந்து வந்துடணும். முக்கியமாக ஏதாவது பேட் டச்சோ இல்லை பேட் அப்ரோச்சோ நடந்தாலோ, அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணாலோ உடனே உங்களுடைய அம்மாட்ட சொல்லுங்கள், இல்லைனா உங்களுடைய அப்பாட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக உடனே சொல்லணும். ஐயோ, இதனால் நம்மளை அவங்க திட்டுவாங்க, மார்க்ஸ் போயிடும், மிரட்டுவாங்க, ஸ்கூலில் இஷ்யூ ஆகிடும், காலேஜில் இஷ்யூ ஆகிடும்னு பயப்பட வேண்டாம். உங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். ஸ்கூலோ காலேஜோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேரண்ட்ஸ் இஷ்யூவே வராமல் கண்டிப்பாக பார்த்துக்குவாங்க. நீங்கள் பயப்படாமல் உங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், தேவையில்லாமல் எஃபி, இன்ஸ்டா, வாட்ஸ்அப்பில் எல்லாம் அன்னோன் அண்ட் அன்வான்ட் பர்சன்ஸோட சேட் பண்ணாதீங்க. உங்கள் ஃபோட்டோ அண்ட் பயோடேட்டாவை எஃபி, இன்ஸ்டால எல்லாம் போஸ்ட் பண்ணாதீங்க. ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்க. அப்படியே யாராவது உங்களுடைய நம்பரை கேட்டால் உங்களுடைய பேரண்ட்ஸோடைய நம்பரை கொடுங்க. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்காத தேவையில்லாமல் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஈஸியாக இந்த சொசைட்டி நம்ம மேலே குற்றச்சாட்டை வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த சொசைட்டி மாற போகிறதில்ல. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண தயாராகவும் தைரியமாகவும் இருக்கணும். ஒரு பேரண்ட்டாக நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்கள டிசிப்ளினாக இருக்க வச்சாலே நம்ம சொசைட்டி தானாக மாறும். அடுத்து, ஆண் குழந்தையை வச்சுருக்கிற பேரண்ட்ஸ் கண்டிப்பாக இதை சொல்லி கொடுங்க. என்னென்னா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேரும் ஈக்குவல் தான். நீ உன்னை சுற்றி இருக்கிற பொண்ணுங்களை கரெக்டாக நல்லபடியாக ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கள். சின்ன வயசில் இருந்தே ஒரு குழந்தையை சுற்றி என்ன நடக்குது, அந்த குழந்தை என்ன பார்க்குறாங்க, அந்த மாதிரி தான் அவங்களுடைய பிஹேவியரும் இருக்கும். ஸோ வீட்டில் பேரண்ட்ஸ் தேவையில்லாமல் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, குழந்தைங்க முன்னாடி சண்டை போடுறது, அப்பா அம்மாவை திட்டுறது, பேடாக ட்ரீட் பண்ணால் கண்டிப்பாக அது உங்கள் குழந்தைங்க பார்த்து, ஓ இந்த மாதிரி தான் பேசணுமோ, இந்த மாதிரி தான் நம்ம கேர்ள்ஸை ட்ரீட் பண்ணணுமோன்னு தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. ஸோ பாய்ஸுக்கும் குட் டச் பேட் டச்லாம் சொல்லி கொடுங்க. தேவையில்லாமல் வீட்டில் சீரியல்ஸ், மோசமான வன்முறையை தூண்டக்கூடிய படங்களையெல்லாம் பார்க்காதீங்க. ஒரு கார்ட்டூனாக இருந்தால் கூட அதில் ஃபைட் சீன்லாம் வந்தால் நம்ம குழந்தைங்க, ஓ ஃபைட் பண்ணால் தப்பில்லை போல், சோட்டா பீம்லாம் ஃபைட் பண்ணுறான் அப்படின்னா நம்மளும் ஃபைட் பண்ணால் அந்த மாதிரியே நம்ம ஹீரோ ஆயிடலாம் அப்படி மாதிரி நினைப்பாங்க. அடுத்து, முக்கியமாக உங்களுடைய குழந்தைங்க மொபைலில், யூடியூப்பில் என்ன பார்க்குறாங்க, கரெக்டாக தான் யூஸ் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். மொபைலில் ரெஸ்ட்ரிக்ஷன் மோடை ஆன் பண்ணி வைங்க. யூடியூப்பில் ரெஸ்ட்ரிக்ஷன் மோடை ஆன் பண்ணி வைங்க.
உங்கள் குழந்தைங்கள தைரியமாக வெளியே விளையாட விடுங்க. ஆனால் உங்களை தவிர யார் கூட விளையாண்டாலோ, பக்கத்து வீட்லேயோ பாட்டி வீட்லேயோ எங்கே விளையாண்டாலும் 5 மினிட்ஸ் ஒன்ஸ் போய் பாருங்கள். அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கிறது ஒரு பேரண்ட்ஸோட கையில் தான் இருக்குது. உங்கள் பையனோ பொண்ணோ சின்ன குழந்தையோ பெரியவங்களோ உட்கார வச்சு குட் டச் பேட் டச்னால் என்னென்னு சொல்லி கொடுங்க. கேர்ள்ஸோட சேஃப்டி பற்றி சொல்லுங்கள். ஏதாவது உங்களுக்கு தப்பாக பட்டுச்சுன்னா நல்ல முறையில் உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணுங்கள். அடித்து பயமுறுத்தாதீங்க. அடிச்சிங்கன்னா அக்ரெசிவாக நடந்துக்கிட்டிங்கன்னா அவங்க உங்ககிட்ட எதையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. அதுவே உங்கள் மேலே ஒரு பயத்தை உருவாக்கி அவங்க லைஃப்பை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். ஸோ குழந்தைங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்குங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்குவாங்க. அவங்க லைஃப்பும் சேஃபாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் குட் டச் பேட் டச்னால் என்னென்னு அவங்களுடைய குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கட்டும். நன்றி, வணக்கம்.